தந்தை மகன் தூயாவியாரின் புலம்பெயர் தேசத்திலிருந்து வந்த ஊரணி வாழ் உறவுகளும் உள்ளூர் ஊரணி மக்களும் இந்து மத சகோதர சகோதரிகளுமாக நற்கருணை ஆண்டுடைய பிரசனத்தை நம்ப மறுத்தை ஒருவருக்கு கழுதையை நற்கருணை ஆண்டவர் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி அவர் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட பரிந்துரை அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த கங்கனி கன்சல் யாழ்ப்பாணம் ஊரணி அந்தோனியார் ஆலயத்தில் அணைக்கன் வந்து இந்த ஆலயத்தின் திருவிழா மிகவும் பேரெழுச்சியாக நடைபெற்று வருகிறது. இங்கு நடக்கின்ற நிகழ்வுகள் தொடர்பாகவும் ஆலய வழிபாடுகள் தொடர்பாகவும் ஆராதனைகள் தொடர்பாகவும் பவனிகள் தொடர்பாகவும் அனைத்து விடயங்களையும் இந்த காணொலியில் தரப்போகிறேன். வேறு உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற காணொலியை பாருங்கள். வாருங்கள் காணொலிக்கு போகலாம். உங்கள் அனைவரும் இறை இயேசுவின் பெயரால் பேருவகையுடன் வரவேற்கின்றோம். இன்று நாம் புனித வாழ்வுக்கு அழைப்பு விடுக்கும் புனிதர் எனும் கருப்பொருளில் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். இன்றைய இப்பொன் நாளிலே எமது புனிதரின் வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். நற்செய்தி அறிவிப்பாய் அவரது நாவுகள் சங்கமிப்போம். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். அவர்கள் நாம் நீதி நெறியை எடுத்துரைக்கும். கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிகு சகோதர சகோதரிகளே, எங்கள் பாதுகாவலர், கோடி ஏற்புதர், புதுமைகளின் நாயகன் புனித அந்தோனியாருடைய பெருவிழாவை கொண்டாட மகிழ்ச்சியோடு இந்த ஆலய மண்டலிலே நாம் எல்லோரும் கூடியிருக்கின்றோம்.
எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியார் மூலமாக நாம் எல்லோரும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லவும், அவர் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட பரிந்துரைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லவும், அவருடைய வழித்தடங்களை பின்பற்றி ஆண்டவன் இயேசுவை இன்னும் நெருக்கமாக அன்பு செய்ய அனுபவிக்க நாம் எல்லோரும் அழைக்கப்படுகின்றோம். அன்புமிகு பெற்றோர்களே, சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்வேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. பேசுவராகவும் உம் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவார்த்தைகள் 1 முதல் 3 வரை. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளமுடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயரிட்டு அழுவோர்க்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோர்க்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலுவுற்ற நெஞ்சத்துக்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாறுகள் என்றும் தாம் ஆட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. அல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து பாடுவோம், நாம் எல்லோரும் பாடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து பாடுவோம், நாம் எல்லோரும்
உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். புனித லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1 தொடக்கம் 9 ஆகும். அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகின்றேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்களிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வேளையிலே கோடியற்புதர் பதுவை புனிதர் அந்தோனியாருடைய திருவிழா நாளிலே உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறி நிற்கின்றேன். நான் அடுத்தந்தை சுதர்சன், ஊரணி பங்கு தந்தை. இன்றைய நாளிலே ஊரணி புனித அந்தோனியார் ஆலய பெருவிழா ஒரு சிறப்பாக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புலம்பெயர் தேசத்திலிருந்து வந்த ஊரணி வாழ் உறவுகளும் உள்ளூர் ஊரணி மக்களும் இந்து மத சகோதர சகோதரிகளுமாக இணைந்து இன்றைய காலை வேளையிலே 7 மணிக்கு திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு திருச்சிறுவ பவனியோடு திருச்சிறுவ ஆசீரும் வழங்கப்பட்டது. சிடமாக நேற்றைய நாளிலே புனிதருடைய திருச்சிறுவ பவனி பிரதான வீதியூடாக சென்று கடல் வழி பயணம் ஊடாக புனிதருடைய திருச்சிறுவத்தை நாங்கள் எடுத்து வந்தோம். இன்றைய நாளிலே ஏராளமான மக்கள் கூடி வந்து விமர்சையாக கொண்டாடப்பட்ட இந்த புனிதருடைய பெருவிழா நேரலையாகவும் யூடியூப் சேனலூடாகவும் பார்க்கின்ற எல்லா மக்களுக்கும் புனிதருடைய பரிந்துரையோடு கூடிய ஆசிரியரை நாங்கள் கூறி நிற்கிறோம். புனிதருடைய பரிந்துரை எப்பொழுதும் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பதாக. உங்கள் அனைவருக்கும் புனிதருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறி நிற்கின்றோம். நன்றி. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மிக்க மகிழ்ச்சியோடு நன்றி உணர்வோடு ஊரணி புனித அந்தோனியார் ஆலய முன்றலிலே நாம் எல்லோரும் கூடியிருக்கின்றோம். எங்கள் பாதுகாவலர் கோடியற்புதர் புனித அந்தோனியாருடைய திருவிழாவை இந்த மகிழ்ச்சியான காலை பொழுதிலே நாம் எல்லோரும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் பாதுகாவலர் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக பரிந்துரைகளுக்காக நன்றி சொல்லி அவருடைய வழித்தடங்களை எங்கள் வாழ்விலே பின்பற்றி நம் ஆண்டவன் இயேசுவை இன்னும் அதிகமாக அன்பு செய்ய அனுபவிக்க நாம் எல்லோரும் இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். ஊரணி கிராமம் ஒரு அழகான கிராமம். கடல் வளம், எழில் மிகு ஒரு சிறப்பான கிராமமாக, ஒரு கத்தோலிக்க முதிர்ச்சி நிறைந்த விசுவாசத்தை அடித்தளமாக கொண்ட கிராமமாக இந்த கிராமம் இருக்கின்றது. ஏறத்தாழ 178 வருடங்களுக்கு மேலாக கிறிஸ்தவ விசுவாசம் இந்த இடங்களிலே வாழப்பட்டு வருவது எங்கள் எல்லோருக்கும் பெருமையாகின்றது. யுத்தத்திற்கு முன்னர் இந்த இடத்திலே பல நூற்றுக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி வாழ்ந்தார்கள். ஆயினும் தற்காலத்திலே இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு
பல குடும்பங்கள் வெளியூர் வெளிநாடுகளிலே வாழ்ந்தாலும் இந்த திருவிழா நாட்களிலே நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து உங்கள் காவலரை நினைத்து நன்றி சொல்லி இந்த அழகான மகிழ்ச்சியான நாளிலே நீங்கள் ஒன்று கூடுவது வரவேற்கத்தக்கது. எனவே இந்த ஊரணி கிராமம் புனித அந்தோனியாரை பாதுகாவலராக கொண்டிருப்பது எங்கள் எல்லோருக்கும் பெருமையாக இருக்கின்றது. அன்புமிகு சகோதரங்களே, புனித அந்தோனியார் கோடி ஏற்புதர் புதுமைகளின் நாயகன் என அழைக்கப்படுகின்றார். எதற்காக என்று சொன்னால், அவர் இவ்வுலகிலே வாழ்ந்த போதும் அவர் இறக்கின்ற தருவாயிலும் இறந்த பின்னரும் எண்ணற்ற பல புதுமைகளை செய்ததை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். எதற்காக இன்றைய நாளிலே அணியாம் திருவை கோடி ஏற்பதற்பொழுது அந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது? இல்லையே நாங்கள் ஏன் புனிதபடிய விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால், எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம் சொல்லுகின்றது, உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்துச் சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள், அவர்களின் வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல் நம்பிக்கை உடையவர்களாய் இருங்கள் என்று அந்த இறை வார்த்தை சொல்லுகின்றது. அந்த வகையிலே இறைவனுடைய வார்த்தையை அழகாக எடுத்துரைத்த கோடி ஏற்புள்ள அந்தோனியாரை நினைவு கூறுகின்றோம். அவருடைய வாழ்வினுடைய நிறைவை மகிழ்ச்சியோடு எண்ணி பார்க்கின்றோம். நாமும் அவரை போல் நம்பிக்கை உடையவர்களாக வாழ இந்த விழா என்னையும் உங்களையும் அழைத்து நிற்கின்றது. 1195ஆம் ஆண்டு லிஸ்பன் போர்த்துகல் நகரிலே புனித அந்தோனியார் பிறந்தார். இவர் சிறுவனாக இருந்த பொழுது ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு சென்று ஆன்மீக உணவாக திவ்ய நற்கருணையை பெற்றுக் கொண்டார். அதைவிட மேலாக திவ்ய நற்கருணையிலே ஆழ்ந்த பக்தி உடையவராக, இறைவார்த்தையிலே தனியாத தாகம் கொண்டவராக, அதைவிட மேலாக அவருடைய விசுவாச வாழ்வு எனும் ஆழமுள்ளதாக இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். 12 வயதான பொழுது அவர் ஆலயத்திலே செபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அழகை அவரை அச்சுறுத்தியது. அந்த வேளையிலே திருச்சிலுவை அடையாளம் வரைந்து அழகியை தோற்கடித்ததை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நற்கருணை ஆராதனை செய்ய முற்படுகின்ற பொழுது அவருக்கு குறுக்கே இருந்த ஆலய சுவர் 2ஆக பிளந்து அவர் நற்கருணை ஆண்டவரை தரிசிக்க அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டதையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். மேலும் அவர் குருவாகிய பிறகு கப்பலைகளுக்கு எதிராக போதித்தார். இவ்வாறாக போதித்த பொழுது மக்கள் அவருடைய போதனையை கேட்க தயங்கினார்கள். இந்த பின்னணியிலே மனிதர்களுக்கு போதிப்பதை விட மீன்களுக்கு போதிப்பதை மேலானது என்று சொல்லி மீன்களுக்கு போதித்தாக வரலாறு சொல்லுகின்றது. அதைவிட மேலாக ஆண்டுடைய பிரசன்னத்தை, நற்கருணை ஆண்டுடைய பிரசன்னத்தை நம்ப மறுத்த ஒருவருக்கு கழுதையை நற்கருணை ஆண்டவர் முன் பணிய வைத்து நற்கருணையிலே ஆண்டவர் இருக்கின்றார் என்கின்ற உண்மையை உலகிற்கு எடுத்துரைத்தார். இவ்வாறாக எத்தனையோ பல புதுமைகள் செய்திருக்கின்றார். அவர் வாழ்ந்த துறவு மடத்திலே அவருடைய தலைவரால் ஒவ்வொரு நாளும் 13 புதுமைகள் தான் செய்யுமாறு அவர் பணிக்கப்பட்டார். இவ்வாறாக 36 வருடங்கள் இவ்வுலகிலே வாழ்ந்தார். அடுத்த வருடமே திருத்தந்தை 9வது கிரகோரி அவர்களால் புனிதராக திருநிலைப்படுத்தப்பட்டார். எனவே அன்புமிகு சகோதர சகோதரிகளே, 800 வருடங்களுக்கு மேலாக எங்கள் பாதுகாவலர் கோடி ஏற்புதர் புனித அந்தோனியார் எங்களுடைய மனங்களுக்கு, நெஞ்சங்களுக்கு மிக மிக நெருக்கமானவராக இருக்கின்றார். அதைவிட மேலாக அவர் சிறப்பான வரம் பெற்றவராக இருக்கின்றார். ஒரு இறைவாக்கினராக இருக்கின்றார். மறைநூல் வல்லுநராக இருக்கின்றார். தலை சிறந்த போதகராக இருக்கின்றார். நற்கருணை ஆண்டவரிலே அதீத பக்தி உள்ளவராக இருக்கின்றார். இறைவார்த்தையை வாசிப்பதிலே ஆவல் கொண்டவராக இருக்கின்றார். குழந்தை இயேசுவை தனது கைகளிலே ஏந்துகின்ற பேறு பெற்றவராக இருக்கின்றார். இதற்கெல்லாம் காரணம் என்ன? இதை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது அவருக்கு இறைவனுக்கு இடையே இருந்த ஆழமான உறவு, பற்றுறுதி, இறை விசுவாசம் தான் அடித்தளமாக இருந்ததை நாங்கள் கண்டுகொள்கின்றோம். அன்புமிகு சகோதர சகோதரிகளே, இறை விசுவாசம் என்பது எங்கள் வாழ்விலே மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இன்று தற்காலத்திலே கிறிஸ்தவர்களை இவ்வாறாக பாகுபடுத்தலாம். ஒன்று ஆடம்பர கிறிஸ்தவர்கள், இரண்டாவது பக்தி மிகு கிறிஸ்தவர்கள்,
மூன்றாவது விசுவாசம் நிறைந்த கிறிஸ்தவர்கள். ஆடம்பர கிறிஸ்தவர்களை விட, பக்தியுள்ள கிறிஸ்தவர்களை விட ஆழமான கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் கோடியற்புதர் புனித அந்தோனியாருடைய விருப்பம். அதைத்தான் அநேகம் திருச்சபையும் நம் அனைவரையும் கேட்டு நிற்கின்றது. எனவே நாம் ஒவ்வொருவரும் புனித அந்தோனியாரை போல் இறை விசுவாசத்தை இன்னும் நமது வாழ்விலே ஆழமாக வளர்த்து அவர் வழியிலே ஆண்டவன் இயேசுவை அனுபவிக்க அழைக்கப்படுகின்றோம். எங்கள் பாதுகாவலர் கோடியற்புதர் புதுமைகளின் நாயகன் புனித அந்தோனியாருடைய குடும்ப பின்னணியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு செல்வந்த குடும்பத்திலிருந்து வருகின்றார். இன்னும் சிறப்பாக சொல்ல போனால் அவர் ஒரு அரச பிரபுக்கள் குடும்பத்திலிருந்து வருகின்றார். நிச்சயமாகவே செல்வம் மிக்கவராக, அதிகாரம் மிக்கவராக, அறிவு கூர்மை உள்ளவராக, உலக ஞானத்தை அதிகம் பெற்றவராக, வளமை உள்ளவராக, வசதி நிறைந்தவராக, இறை ஞானத்தையும் தனது வாழ்விலே கண்டவராக இருக்கின்றார். இப்படி நிறைய வளமைகளும் செல்வங்களும் அறிவும் இன்னும் நிறைய நன்மைகளும் இவருடைய வாழ்விலே இருந்தாலும் இவை அனைத்தையும் தூக்கி எறிய தயாராக இருந்தார். இப்படிப்பட்ட பிடிப்புகள், ஹோல்டிங்ஸ் என்று சொல்லுவோம், பிடிமானங்கள், இவை அனைத்தையும் தனது வாழ்விலே தூக்கி எறிந்து ஆண்டவன் இயேசுவை மட்டும் தனது வாழ்விலே ஏற்றுக்கொண்டார். அன்புமிகு சகோதரங்களே, அந்தோனியருடைய குடும்ப வாழ்விலே இப்படிப்பட்ட பிடிப்புகள், பிடிமானங்கள் இருந்தது. இவை அனைத்தையும் அவர் மதித்து உரை எடுத்து தூக்கி எறிந்து இயேசுவை தனது வாழ்வில் ஒப்பற்ற செல்வமாக கொண்டார். ஆனால் இன்று நானும் நீங்களும் இந்த உலகிலே சமூகத்திலே வாழுகின்றோம். நாம் எத்தனை பேர் நமது பிடிப்புகளை இன்னும் மையப்படுத்தி வாழுகின்றோம். பெருமைகளுக்காக, தற்புகழ்ச்சிகளுக்காக வாழுகின்றோம். எங்கள் சமூக அந்தஸ்துகள், செல்வம், நாங்கள் பெற்ற பட்டங்கள், பதவிகள், புகழ்ச்சிகள், எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற வசதிகள், இவை அனைத்தையும் பயன்படுத்தி நாங்கள் இன்னும் பெருமை உள்ளவர்களாக, தற்புகழ்ச்சி உள்ளவர்களாக வாழ விரும்புகின்றோம். ஆனால் கோடியற்புதர் இவை எல்லாவற்றையும் தூக்கி அறிந்து ஆண்டவன் இயேசுவை மிக நெருக்கமாக அன்பு செய்தார். இவ்வாறு நெருக்கமாக அன்பு செய்தனால்தான் ஆண்டவன் இயேசு அவரை உயர்த்தியதை நாங்கள் பார்க்கின்றோம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2வது அதிகாரத்திலே புனித பவுல் அழகாக சொல்லுவார், ஆண்டவன் இயேசு அவர் கடவுளாக இருந்தவர், மனித உருவெடுத்து உலகிற்கு வந்து தன்னை தாழ்த்தி சிலுவையை ஏற்று எங்களுக்காக இருந்தார். இவ்வாறாக இவர் உலகுக்கு தன்னை தாழ்த்தினாரோ அதை விட மேலாக இறைவன் அவரை உயர்த்தினார் என்று பார்க்கின்றோம். இன்னும் யோவான் நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவன் இயேசு சொல்லுகின்றார், அதாவது நான் சொல்பவை, நான் செய்பவை அனைத்தும் தந்தையிடமிருந்து அவர் எதை எனக்கு கற்பிக்கின்றாரோ, எதை படிப்பித்தாரோ, எதை எனக்கு சொன்னாரோ, இவை அனைத்தையும் நான் உறுதியோடு சொல்லுகின்றேன், செய்கின்றேன் என்று அழகாக சொல்லுவார். அன்புமிகு சகோதரங்களே, இன்று நாங்கள் எங்களுக்குரிய பிடிப்புகள், பிடிமானங்களை வைத்துவிட்டு அவற்றை எங்களோடு சேர்த்துக் கொண்டு நாம் இந்த சமூகத்திலே வாழ விரும்புகின்றோம். ஆனால் புனித அந்தோனியார் எவ்வளவுக்கு இவை அனைத்தையும் தூக்கி எறிந்து இயேசுவை மட்டும் தனது வாழ்விலே கொண்டது போல் நாமும் வாழ்ந்தால் நிச்சயமாகவே நமது வாழ்வும் ஒரு வெற்றி பயணமாக இருக்கும். இன்றைய நற்செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவன் இயேசு சீடர்களை அனுப்புகின்றார். இந்த சீடர்களுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது அவர்கள் வளமை உள்ளவர்களா, இல்லை வசதி உள்ளவர்களா, படித்தவர்களா, புத்திசாலி மிக்கவர்களா, அறிவுத்திறன் மிக்கவர்களா, உலக ஞானம் மிக்கவர்களா, செல்வந்தர்களா? நிச்சயமாக இல்லை. ஆனால் ஆண்டவன் இயேசு அவர்களை அனுப்பி வெறுமையாக அனுப்புகின்றார். எதற்காக? இது இறைவனுடைய பணி, எனது பணி. எப்படிப்பட்ட பணியை இவர்கள் செய்வதற்கு நான் தான் துணை நிற்க வேண்டும். எனவேதான் இவர்களை வெறுமையாக்கி இப்படிப்பட்ட பணிகள் செய்வதற்கென சீடர்களை அழைப்பதை பார்க்கின்றோம். இந்த சீடர்கள் என்ன செய்கின்றார்கள்? வெறுமையாக அனுப்பப்படுகின்றார்கள். தாங்கள் எங்கெங்கு செல்கின்றார்களோ அந்தந்த இடங்களெல்லாம் இவருடைய பணியை அற்புதமாக செய்கின்றார்கள். இயேசுடைய வல்லமையை பெறுகின்றார்கள். ஆண்டவரும் உடனிருந்து அவர்களோடு செயலாற்றுகின்றார். இதனால் அற்புதமாக பணி செய்கின்றார்கள். உலகங்களும் சென்று ஆண்டுடைய நற்செய்தியை அறிவிக்க தயாராக இருக்கின்றார்கள். இதை வாக்கு நற்செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட சீடர்கள், திருத்தூதர்கள் ஆண்டுடைய நற்செய்தியை அறிவித்தார்கள், திறமனுக்கு கொடுத்தார்கள், தீய சக்திகளை ஓட்டினார்கள், நோய்களை குணப்படுத்தினார்கள், பாவ மன்னிப்பு அளித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அன்புமிகு சகோதரங்களே, எவ்வாறு இந்த திருத்தூதர்கள், சீடர்கள் தங்களை வறுமையாக்கிறார்களோ
அதே போன்று நாங்களும் எங்களை முறைமையாக்குகின்ற பொழுது, எங்கள் வாழ்வை இழக்கின்ற பொழுது, எங்கள் வாழ்வை கடவுளுக்காக நாங்கள் அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் நாங்களும் சரியான காரியங்களை செய்ய முடியும். நாங்களும் இறைவனுக்குரிய உகந்த காரியங்களை செய்ய முடியும். இதை இப்பொழுது அந்தோனியார் மட்டுமல்ல, இந்த இறைவார்த்தை ஊடாக சீடருடைய வாழ்வும் எங்கள் எல்லோருக்கும் எடுத்துரைக்கின்றது. எனவே இன்றைய அழகான நாளிலே எங்களுடைய கோடி எப்பொழுது அந்தோனியாருடைய திருவிழாவை சிறப்பிக்கின்ற பொழுது ஒரு சில மிக முக்கிய சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஒன்று, எங்கள் பாதுகாவலர் கோடி எப்பொழுது அந்தோனியார் மொரோக்கோ நாட்டிற்கு பயணம் செய்யவும், அங்கு வாழுகின்ற மக்களை சந்திக்கவும், அந்த மக்களுக்கு உதவி செய்யவும், அந்த மக்களுக்காக மடியவும் தான் விரும்பினார். ஆனால் அவருடைய துறவு மர தலைவர் இவருக்கு இன்னொரு பணியை கொடுக்கின்றார். அன்புமிகு சகோதரர்களே, இறைமையா இறைவாக்கள் அழகாக சொல்லுவார், உனக்காக நான் வகுத்த திட்டங்கள் கேடு விளைவிக்கின்ற திட்டங்கள் அல்ல, அது நல்வாழ்வு அருளுகின்ற திட்டங்கள் என்பதை இறைவாக்கள் சொல்லுவார். அதற்கு ஒப்ப இப்பொழுது அந்தோனியாரும் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறமையாக செய்ததை பார்க்கின்றோம். அன்புமிகு சகோதரங்களே, இன்று நாங்கள் இறைவனுடைய திட்டத்தை விரும்புகின்றோமா? இறைவனுடைய திட்டத்திற்கு ஏற்ற விதத்திலே எங்கள் வாழ்வை கையளிக்கின்றோமா? பல நிலைகளிலே நாங்கள் செய்வது என்னவென்று சொன்னால், நாங்கள் தீர்மானித்து நாங்கள் ஒரு திட்டத்தை போட்டு அதுதான் கடவுளுடைய திட்டம் என்று வாழ்கின்றோம். ஆனால் இறைவனுடைய ஞானத்தோடு நாங்கள் இறைவனுடைய திட்டத்தை தொடர முன்வர வேண்டும். என்று எங்களுடைய குடும்பங்களை பார்க்கின்றோம், எங்கள் பிள்ளைகளை பார்க்கின்றோம், எங்கள் சமூகங்களை பார்க்கின்ற பொழுது நிறைய சிக்கல்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய துன்பங்கள், அதுவும் சிறப்பாக ஒவ்வொரு நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல விதமான துன்ப துயரங்களோடு வாழ்வதை பார்க்கின்றோம். இந்த பின்னணியிலே நாங்கள் நொந்து போகின்றோம். இறைவன் எங்களை கஷ்டப்படுத்துகின்றாரே, இறைவன் எங்களை வேதனைப்படுத்துகின்றாரே, ஏன் எனது மகளுக்கு மட்டும் திருமணம் இடம்பெறவில்லையே, எனது பிள்ளைக்கு மட்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே, ஏன் எனது மகனுடைய கணவனுடைய வெளிநாட்டு பயணம் அமையவில்லையே, இல்லை எனது மகனுடைய இந்த பரீட்சை பெறுபவர்கள் நல்லவையாக அமையவில்லையே என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் நாம் எல்லோரும் இறைவனுடைய திட்டத்திற்கு நம்மை முழுமையாக கையளிக்க வேண்டும். எவ்வாறு பொழுது அந்தோனியார் ஆண்டுடைய திட்டத்திற்கு தன்னை கையளித்தது போல் நாங்களும் எங்களை முழுமையாகவே கையளிக்கின்ற பொழுது எங்கள் வாழ்விலே நிறைய வரப்பிரசாதங்கள் வந்து போகும். அன்புமிகு சகோதரங்களே, இரண்டாவதாக துறவு மடத்திலே பொழுது அந்தோனியாருக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது பணி சமையல் பணி. அவர் சமையல் பணியை செய்து அந்த துறவு மடத்திலே இருக்கின்ற துறவிகளை கண்காணித்து பராமரித்து வருவதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரதான பணி. இப்படிப்பட்ட பணியை அவர் சிறப்பாக செய்தார். சிறப்பாக செய்ததனால் இன்று உலகெங்கும் வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் நெருக்கமாக இருக்கின்ற அளவுக்கு இறைவன் அவரை ஒரு புனிதராக நிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். ஒரு சமையல் செய்தவர் இன்று ஒரு கோடி அற்புதராக இருக்கின்றார். எனவே இந்த நிலையை நாங்கள் ஒருமுறை சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது நாங்கள் எங்கு இருக்கின்றோம், எவ்வாறு இருக்கின்றோம் என்பது எங்களுக்கு முக்கியமில்லை. ஆனால் இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பணிகளை, எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வேலைகளை பொறுப்புணர்வோடு மகிழ்வோடு இறை புகழுக்காக சரியாக செய்கின்ற பொழுது நிச்சயமாகவே இறைவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும். ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு ஆசிரியனாக, ஒரு குருவாக, ஒரு துறவியாக, ஒரு சாதாரண தொழிலாளியாக எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பொறுப்புகளை நாங்கள் சிறப்பாக திறமையாக செய்கின்ற பொழுது நிச்சயமாகவே எல்லாம் வரை இறைவனுடைய அருளை அதிகமாக சுவைக்க முடியும் என்பதை இது எங்களுக்கு எடுத்துரைக்கின்றது. மூன்றாவதாக யாக்கோபினுடைய திருமுகத்திலே பார்க்கின்றோம். அதிகாரம் 4:8 வசனம். இது நிச்சயமாகவே அந்தோனியாருக்கு பிடித்த இறைவாக்காக இருக்கின்றது. ஆண்டவரை நோக்கி அணுகி வருகின்றவர்களுக்கு ஆண்டவர் அவர்களை நோக்கி அணுகி வருவார். இப்பொழுது அந்தோனியாரும் ஆண்டவரை நோக்கி அணுகி சென்றார். இதனால் தான் ஆண்டவர் அவரை நோக்கி அணுகினார் என்பதை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். எனவேதான் நாங்கள் பார்க்கின்ற பொழுது யோவான் நற்செய்தி அழகாக சொல்லுகின்றது. இயேசு சொல்லுகின்றார், என் மீது நம்பிக்கை கொள்கின்றவர் நான் செய்கின்ற செயல்களை செய்வார், ஏன் அதைவிட மேலான செயல்களையும் செய்வார் என்று இயேசு அழகாக சொல்லுகின்றார். இப்பொழுது அந்தோனியாருடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது இது நல்ல முறையிலே நிறைவேறுகின்றது. இவர் ஆண்டவரை நோக்கி அணுகிச் சென்றார், ஆண்டவரும் அவரோடு கூட இருந்தார். இதனால் அவன் நிறைய நல்ல செயல்களை, அற்புதங்களை இந்த உலக மக்களுக்கு செய்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புமிகு சகோதர சகோதரிகளே,
எங்கள் வாழ்வை நாங்கள் ஒருமுறை சீர்தூக்கி பார்ப்பது நல்லது. அது வந்து நாங்கள் வாழுகின்ற சூழல் முன்பு எப்பொழுதும் பார்த்திராதவாறு ஒரு வித்தியாசமான ஒரு நிறைய சிக்கல்களோடு கூடிய சமூக சூழ்நிலைகளை நாங்கள் சந்திக்கின்றோம். ஒருவர் மற்றவர் மீதான எதிர்பார்ப்புகள் இன்னும் அதிகரித்துக் கொண்டு போவதை பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் ஒருவர் சாதாரணமாக கெட்டு போவதற்குரிய சூழல்களும் சந்தர்ப்பங்களும் அதிகமாகிக் கொண்டு போவதை பார்க்கின்றோம். போதை வஸ்து பாவனைகள், இன்னும் சமூக தொடர்பு சாதனங்களை தவறாக பயன்படுத்துதல், இன்னும் நிறைய துன்பகரமான செயற்பாடுகள், விபத்துக்கள், கொலை கலாச்சாரங்கள், இன்னும் பல பல தீமைகள் எங்கள் மத்தியிலே மலிந்திருக்கின்றன. இவற்றின் மத்தியிலே நாங்கள் எங்களுடைய வாழ்வினுடைய தெளிவு எது என்பதை நாங்கள் இந்திய நாளிலே சிந்திக்க கடமை உள்ளவர்களாக இருக்கின்றோம். இன்று நமது இளையோர்கள், நமது பிள்ளைகள் ஆன்மீக வாஞ்சையிலிருந்து தூர செல்லுகின்றார்கள். இன்னும் அவருடைய வாழ்வு உலக மாயைகளுக்குள் சிக்கண்டு தவிக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையிலே கோடி ஏற்பதற்பொழுது அந்தோனியார் எவ்வாறு தன்னை அச்சுறுத்திய அழகியை தோற்கடித்து நற்கருணை ஆண்டவர் மீது பக்தி கொண்டு இறைவார்த்தை மீது தனியாத தாகம் கொண்டு தனது வாழ்வை முழுமையாக ஏற்படுத்தாரோ, அதே போன்று ஒவ்வொரு பெற்றோரும், ஒவ்வொரு ஆசிரியரும், ஒவ்வொரு குருவும், ஒவ்வொரு பெரியவரும் பிள்ளைகளை நல்ல முறையிலே வழிநடத்தி அவர்கள் ஆன்மீக வாஞ்சை உள்ளவர்களாக, இறைவனிலே இன்னும் நம்பிக்கை உள்ளவர்களாக, இறைவனை இன்னும் தங்கள் வாழ்வுடைய ஒரே இறைவனாக ஏற்றுக்கொள்ளுகின்ற விதத்திலே நாங்கள் அவர்களை உருவாக்க முன்வர வேண்டும். அன்புமிகு சகோதரர்களே, ஒரு அற்புதமான நாள், ஒரு அற்புதமான காலை பொழுது நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து எங்கள் பாதுகாவலரை மகிமைப்படுத்தியுள்ளோம். 800 வருடங்களுக்கு மேலாக எங்கள் நெஞ்சங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற மிகப்பெரிய வரம் பெற்ற பொழுது அந்தோனியாருக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இன்றைய நாளிலே நாங்களும் புதுமை பெற வேண்டும், நாங்களும் புதுமைகளை காண வேண்டும் என்று இந்த ஆலயம் வந்தால், இதில் அந்தோனியாருடைய திருத்தலங்களுக்கு படியேறி சென்றால் நாங்களும் வீழ்ச்சியை சந்திப்போம், நாங்களும் தோற்று போன மனிதர்களாக இருப்போம். எங்களுக்கு புதுமைகள் முக்கியமல்ல, புதுமைகளை காண்பது முக்கியமல்ல, ஆனால் இயேசுவின் வழியிலே நாங்களும் புதுமை செய்ய முடியும். அந்தோனியார் அதைத்தான் எடுத்துரைக்கின்றார். இந்த இடத்தில் இருக்கின்ற நானும், குருக்களும், துறவியர்களும், இறை மக்களாகிய நீங்களும் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு புதுமை செய்ய முன்வர வேண்டும், நன்மை செய்ய முன்வர வேண்டும். புதுமைகளை நாயகன் கோடி அற்புத அந்தோனியார் எங்களுக்கு ஆண்டவன் இயேசுவை கொடுக்கின்றார். அவரை நீங்கள் பற்றி மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? நன்மை செய்யாமல் இறைவனிடமிருந்து புதுமை எதிர்பார்க்கின்றோம், புதுமைகள் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சையோடு கூடியிருக்கின்றோம். அதைவிட மேலாக நாம் எல்லோரும் மற்றவர்களுக்கு புதுமை செய்கின்றவர்களாக, மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்றவர்களாக, மற்றவருடைய வாழ்வை உயர்த்துகின்ற அற்புத மனிதர்களாக இருக்க எல்லாம் வல்ல இறைவன் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லிப்போம். நிறைவாக எல்லாம் வல்ல இறைவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுவோம். கோடி அற்புத பொழுது அந்தோனியாருடைய பரிந்துரைகளுக்காக இந்த நல்ல நாளிலே நன்றி சொல்லுவோம். கோடி அற்புத பொழுது அந்தோனியாருடைய வழியிலே அவருடைய வழித்தடங்களை நாங்கள் பின்பற்றி நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவன் இயேசுவை நெருக்கமாக அன்பு செய்து அவரை அதிகமாக அனுபவித்து அவர் வழியிலே இந்த திரு அவையினுடைய அற்புத பணியாளர்களாக, திரு அவையினுடைய அற்புத பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் எல்லோருக்கும் ஊக்கம் கொடுத்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வல்லமை கொடுத்து சக்தி கொடுத்து எங்களை இன்னும் அதிகம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த உன்னதமான திருவிழா பணியிலே ஒன்றிணைந்து தொடர்ந்து மன்றாடுவோம், செவிப்போம். ஆமென். Hallelujah.
அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். முன்னிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சுதர்ந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றென்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். முதல் கண் எல்லாம் இறைவனுக்கு நன்றிகளை கூறி நிற்கின்றோம். இந்நாளிலே உங்களுடைய பாதுகாவலர் அந்தோனியாருடைய பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த மகிழ்ச்சியான நாளிலே மூலமாக பெற்று செல்ல அந்தோனியாரின் வல்லமையிலே நாங்கள் ஒரு பங்கு பெற நாங்கள் விசேஷ விதமாக இங்கே வந்திருக்கின்றோம். நாங்கள் அந்தோனியார் எங்களுக்கு காட்டிய அந்த நன்மாதிரி சர்வேஸ்வரா சுவாமி எங்களை பாரும். பலியை அவர் செய்த தியாகம் தாழ்ச்சியால் மறைவான ஊதா புஷ்பமான புனித அந்தோனியாரே, சிநேகத்தால் சாந்தி வீசுகின்ற ரோசா புஷ்பமான புனித அந்தோனியாரே,
பேய்களை நடுநடுங்கச் செய்கின்றவரான புனித அந்தோனியாரே, ஆசிரியரையும் வளங்களையும் பெற்றுத் தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு பலவிதமான உணர்வுகள் புரையோடி கிடக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அவை அனைத்தையும் இப்பொழுது அந்தோனியார் மூலமாக இறைவனிடத்தில் சமர்ப்பிப்போம். ஊமையருக்கு வாக்களிக்கின்ற புனித அந்தோனியாரே, செவிடருக்கு செவி அளிக்கின்ற புனித அந்தோனியாரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே, பசாசுகளை விரட்டுகின்றவரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். புனித அந்தோனியாரான புனித அந்தோனியாரே, இறைவனின் வார்த்தையை எடுத்துரைப்பதற்கும் ஏழைகளின் பிணிகளை தீர்ப்பதற்கும் உம்மை அர்ப்பணித்த புனித அந்தோனியாரே, எமது பங்கின் பாதுகாவலரே, நாங்கள் இந்த கண்ணீர் கணவாயில் சஞ்சலமடைந்து துயர் கொண்டு அயர்வடைந்து ஆதரவின்றி பரிதவிக்கின்றோம். ஐயோ தகப்பனே, உலக மாயையானது என்னை கஷ்டப்படுத்துகின்றது. நாலு பக்கமும் தீமையும் துயரமும் வளைந்து என்னை பங்கப்படுத்துகின்றதே. அரவின் வாய் தேரை போல் நடுநடுங்குகின்றேன், ஆலைவாய் கரும்பு போல் நெருக்கப்படுகின்றேன், அன்னை இல்லா பிள்ளை போல் அந்தரிக்கின்றேன், புலியின் வாய் குட்டி போல் பரிதவிக்கின்றேன், அம்புதைத்த மான் போல் அலறுகின்றேன், அந்தர வழியில் அகப்பட்ட பாலன் போல் திகைக்கின்றேன். புனித அந்தோனியாரே, இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற உம்மை முழுவதும் அர்ப்பணித்து கீழ்ப்படிந்தவரே, பேய்களை விரட்டுகின்றவரே, பல் காணாமல் போன பொருட்களை காட்டிக் கொடுக்கின்றவரே, எங்கள் பங்கின் பாதுகாவலரே, யுத்தத்தின் கொடூரங்களையும் தாண்டி பலவிதமான வன்முறைகளையும் தாண்டி அவற்றின் வடுக்களை உடல்களிலும் உள்ளங்களிலும் தாங்கி அடிபட்டு உடைந்து போன பீரங்கிகள் போல வாழ் நகர முடியாமல் தவிக்கின்றேனே. சொந்த பந்தங்களை இழந்தோம், சொந்த மண்ணை இழந்தோம், சொந்த ஊரிலே அகதிகளாக பல்லாண்டுகள் வாழ்ந்தோம். எம்மை எல்லாம் கூட்டி சேர்த்தீரே, எங்களுக்கு ஒரு எதிர்கால நம்பிக்கையையும் நிறைவாக தந்து விட்டீர். நடுக்கடலில் திக்கு திசை தெரியாது அலைகளினால் அலைக்கழிக்கப்படும் படகு போல எம்மவர் வாழ்க்கையானது. சுயநலம் என்னை வாட்டுகின்றது, பேராசையும் அடிமைத்தனமும் என்னை அடிமைப்படுத்துகின்றது, காமமும் குடிவரியும் கோபமும் என்னை வளர விடாது சிறைப்படுத்துகின்றது.
நீரோ இந்த கடலலை தாளாட்டும் பொன்னகரில் எழுந்தருளியிருந்து ஆதரவற்றவர்களையும் துன்பதுயரங்களால் பீடிக்கப்படுகின்றவர்களையும் கிலேசமுற்றவர்களையும் உமது சன்னதிக்கு அழைக்கின்றீர். அன்பான தகப்பனே, ஆணவக்காரர்கள் மத்தியில் நீர் இறைவனின் வழி நின்று திக்கு திசை தெரியாத மக்களையும் வழிநடத்தும் எமது அன்பான தகப்பனாக, எமது பங்கின் பாதுகாவலராக இங்கே இருக்கின்றீர். நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். நீர் உம்மை நிறைவாக ஆசீர்வதித்து வாழ வழிகாட்டுவீர் என்ற நம்பிக்கையுடன் உமது அண்டை நாங்கள் ஓடி வந்து உமது பாதத்தண்டையில் எம்மை சரணாகதியாக்குகின்றோம்.